அடிக்க தானே போகிற, எதுக்கு இவ்வளோ லைட் போட்டிருக்க? கரண்ட்டு தானே, அதனால நமக்கு என்ன ஆக போகுது? கரண்ட்டு பில்லு அதிகமாகுது தெரியுமா? கரண்ட் பில்லு தானே, எவ்வளோ ஆனால் என்ன? இதோட மதிப்புமே தெரியுமா நீங்கள்? யார் எங்கடா மணியத்தனை போடுறது? டே கீழே போடுறா. என் பக்கம் குப்பை வரீங்க, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? அதனால் நமக்கு என்ன பெரிய பிரச்சனையாக வரப்போகுது? இதால் சுற்றுச்சூழலாம் பாதிக்கும், மண் வளம்லாம் கெடும், நமக்கு மழையும் அதிகம் கிடைக்காது. இனிமேல் நாங்கள் இப்படி போட மாட்டோம், குப்பை தொட்டிலே எடுத்து போட்டுடுறோம். வாடகை எடுத்து குப்பை தொட்டிலே போட்டுடலாம். சரி போலாம் வா. வாடா போய் சரி வரலாம். வாடா போகலாம். குழி தோன்றா. தோண்டிக்கிட்டு தானே இருக்கீங்க, நல்லா தோணுன்றா. டே இதனால எந்த பையனுமே இல்லைடா, வாங்கடா போய் விளாட்லாம். இல்லை எந்த பையனுமே இல்லை, வாடா போகலான்டா. டேய் நில்லுங்கடா, இதெல்லாம் நமக்கு நிறைய யூசஸ்லாம் இருக்குதுடா. யூஸ் இருக்குன்னு சொல்கிறா. இதெல்லாம் நமக்கு நிறையா மழை கிடைக்கும், நல்ல சுத்தமான ஆக்சிஜன் மட்டும்தான்டா கிடைக்குது. இதனால வேறு என்னடா பிரயோஜனம்? போடா டே. எதுவும் இல்லைடா. தெரியலையேடா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மணியத்திரம் வந்து மரங்களை பற்றி பேச போகிறோம். மண் சரிவு ஏற்படாமல் தடுக்குது, மழை கிடைக்குது, சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குது. நன்றி. என்னடா மணித்திறன் இல்லை, என்னடா மரத்தை பற்றி நீ இப்படி பேச? எங்கள் அம்மா ஒரு வீடியோ காமிச்சா. வீடியோட அது வந்து ஆக்சிஜன் சிலிண்டருக்காக அடிச்சுக்கிறாங்கடா. அந்த வீடியோ தான்டா எங்கள் அம்மா காமிச்சாங்க. அதனால தான்டா நான் மரத்தை பற்றி பேசினேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நடுவேன்டா. மரத்தை நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கோ. நன்றி.